சில விஷயங்களை பேச வேணாம் தான் நான் நினச்சேன். பட் சீமானவரோட வக்கரங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து சில கேள்விகளை கேட்டே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பெரியாரை பற்றி தப்பாக பேசியிருக்காரு, பேசிட்டு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பெரியார் பேசின பேச்சில் இப்படி வந்து அவன் கதையில் இருக்க பிரம்மா கதையில் இதெல்லாம் நம்புறீங்களான்னு மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அதை எடுத்து வச்சுட்டு பெரியார் தான் சொன்னார். இந்த அறிவு கேட்டவர்களுக்கெல்லாம் எப்படி இவங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் இதை எப்படி பேசுனாங்கன்னா இவங்க எஜமானர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து உண்மையாக பொய்யான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் பார்த்தா ஆமாம் கதை சொல்ல முடியுமா? இல்லை, இவர் இந்த ஓட்டரசியலுக்காகவே வந்து இந்த திராவிடத்தை வந்து மக்கள் எதிர்க்கணுன்றதுக்காக பெரியார் மேலேயும் வந்து தெலுங்கு சாயம் பூசிட்டு அவர் ஒன்றும் அவ்வளவு நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய லீடர் கிடையாது அப்படின்னு ஒரு செத்துப்போன மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ இதுவாக பேசுகிற நீங்கள் ஒரு பிரச்சாரத்தில் தமிழர்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் போதும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? வெளுத்து போடுங்கடா, ஆளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே. இது அதாவது சீமான் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே பெருவாரியான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் நியூஸ் சேனல்ஸும் யூடியூப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இப்படி பேசியிருக்காரு, அவருக்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து இங்கே விவாதிக்கப்பட வேண்டியிருக்கு, அது யாரும் விவாதிக்கிறதே இல்லை. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஒன்றிய அரசு வந்து ஜட்ஜுகள் நியமனத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு புக் ஒன்று இருக்குது. ஜார்ஜ் ஹெச் காட்பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து 1980 89 வரைக்கும் சில ஜட்ஜஸ்களை சந்திச்சு பேட்டி எடுத்து அதை வந்து தொகுத்திருக்காரு. 2018 அபினவ் சந்திரசூட், அதாவது நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் இருக்காரு இல்லையா, அவருடைய சன் தான் அந்த புக்கை வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. அமேசான்ல அந்த புக் இருக்கு. அவசியம் நீங்க அந்த புக்கை வந்து வாங்கி என்ன இருக்கு அப்படிங்கிறதையாவது நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா அதுல வந்து அந்த ஜட்ஜுகள் அப்பாயின்மெண்ட்ல சாதிவாரியான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஜஸ்டா இல்ல அப்படிங்கறத வந்து அதை ஆவணப்படுத்தி இருக்கு. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் கூட அதுல போட்டிருப்பாங்க, நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து தன்னோட லேண்ட் டிஸ்பியூட் கேஸ்க்காக கோர்ட்டுக்கு போறாரு. அந்த கேஸை விசாரிக்கிற அந்த 5 ஜட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட் பீப்புள் தான். ஸோ அதனால அந்த கேஸ் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு ஜட்ஜே வந்து அதில் கன்ஃபஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வந்து அதில் நிறைய இருக்குது. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்திலிருந்து ஆளக்கூடிய அந்த பாஜக அரசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஜக ஐடியாலஜியை இன்க்ளைண்டான மக்களை மட்டுமே வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து ஜட்ஜு போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு அரசு அதிகாரி இருக்காரு, அவர் வந்து ஒரு ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அதிகாரி மேலே ஒரு வழக்கை தொடருவாங்க. அந்த வழக்கை தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது அரசு வந்து என்ன சொல்லணும், நீங்கள் வந்து வழக்கை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஸே போட்டாலும் அந்த கேஸ் தனியாக நடக்கும். அந்த ஜட்ஜு வந்து அவர் அட்டன் பண்ண வேண்டிய கேசஸை வந்து அவர் தனியாக பேரலாக அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பார். ஒரு ஜட்ஜை நீங்கள் இடைநீக்கம் பண்ணணும், இல்லை ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் வந்து பணி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இம்பீச் தான் பண்ண முடியும். இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நடக்காது, ஒரு பிரசிடென்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிறது 543 எம்பி, அதில் 362 பேர் வந்து அந்த ஜட்ஜுக்கு எகெயின்ஸ்டாக கை தூக்கணும். பிரைம் மினிஸ்டர் அதை வந்து சைன் பண்ணணும். கடைசியாக அது பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் அப்புறம் அவர் வந்து இம்பீச் பண்ணுவார். இதெல்லாம் நடக்கிற கதையா கோபி அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சத்தீஸ்கர்ல ஆமாம், ஒரு ரிப்போர்ட்டர் அவரோட வேலையை தான் பார்த்தாரு. அதாவது ஒரு பிரிட்ஜு கான்ட்ராக்ட்ல வந்து ரொம்ப முறைகேடாக இருந்திருக்கு, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் போடுறாரு. இத்தனைக்கும் அந்த கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது முகேஷ் சந்திரகர் அப்படின்ற ரிப்போர்ட்டரோட சொந்தக்காரர் சுரேஷ் சந்திரகர் தான் அந்த கான்ட்ராக்டர். ஸோ பேசணும்னு சொல்லி முகேஷை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவரை வந்து ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணியிருக்காங்க. கான்ட் இமேஜின். அதாவது அவரோட லிவர் வந்து 14 பீசஸ், ஹார்ட்டை வந்து பிடுங்கி வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ 17 to 18 மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இந்த பாடி. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலாக மர்டர் பண்ணி அவரோட செப்டிக் டேங்க்லேயே ஓன் ஃபார்மில் இருக்க டேங்க்லேயே போட்டுட்டு அவரோட ரொம்ப கூலாக இருந்திருக்காரு.
போலீஸ் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சதுக்காக வந்து அவரை கொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதை பற்றி டவுன் சவுத் எந்த மீடியாவுமே வந்து பெருசாக பேசலை, அவருக்கான சப்போர்ட்டுன்றது எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷில் ஆல்மோஸ்ட் 19 கிலோமீட்டர்ஸ் வந்து என்க்ரோச் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாளாக வந்து அந்த பார்லிமெண்ட்லலாம் வந்து எதிர்கட்சிகள் கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை, என்க்ரோச்மெண்ட்டே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து சைனாவை நாங்கள் கண்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய கொள்கையை வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் இம்ப்ளிமெண்டேஷனில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மேலே அவதூறான வக்கரத்தை வந்து சீமான் அவர்கள் பரப்பிட்டு இருக்காரு. இதையே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விடுதலை 2 படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் செக்ரட்டரியேட் கேரக்டர் வந்து பெருமாள் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அங்கே வந்து சொல்லுவார், பெருமாள் வாத்தியார் யாருக்காக ஒர்க் பண்ணார் அப்படின்னா, சார் அப்ரஸ்டு கம்யூனிட்டி சார். அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த அப்ரஸ்டு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளையை வச்சு, ஒரு ஆஃபீஸரை வச்சு பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணியிருங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று எடுப்பாங்க. இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் கத்துறதை வந்து அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா சீமான் அப்படிங்கிறவர் வந்து நம்மளை மாதிரி ஒருத்தர். சீமானை இயக்கிறவங்க சங்கி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொள்கை எதிரி யார், அரசியல் ரீதியாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அண்ட் இன்னொரு சின்ன ஒரு துணுக்கு, இதே மாதிரி தான் 70களில் சோ ராமசாமி அவர்களும் வந்து பெரியார் மேலே அவதூறான வக்கரங்களை பேசிகிட்டு இருந்தார். அன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து அவரை கூப்பிட்டு போனபோது, சரி சார் இவ்வளோ பேசுகிறீங்க, ஆதாரங்களை காட்டுங்க அப்படின்னோடனே, காட்டுறங்க என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு கை கூப்பி மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு. இதை நான் சொல்கிறேன், ஏன்னா அன்னைக்கு வந்து அவர் அப்படி பேசும்போது யார் கொள்கை எதிரின்னு தெரியும். இன்னைக்கு சீமானை வச்சு பேசும்போது நமக்கு வந்து குழப்பமா இருக்குல்ல, குழப்பமா இருக்குல்ல. அதுதான், அதாவது சோ பேசும்போது தெளிவா இருந்த ஒரு விஷயம், சீமான் பேசும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சைட்ல அண்ணாமலை வேற வந்து என்கிட்ட வேற ஆதாரம் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இவங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது.